Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper 10th standard science second revision test 2023 previous year question paper தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கொஸ்டின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேங்க் வந்து இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 4 மார்க் 7 மார்க்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக படிங்க. டெஃபினட்டாக நீங்கள் சயின்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு 12 1 மார்க்கு ஆப்ஷனோட எழுதுங்க. புக் பேக் இருக்குது. இந்த கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஃபைனலாக சயின்ஸ் நம்ம எப்படி படிக்கணும் ஒரு மெத்தட் சொல்கிறோம், அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இந்த கொஸ்டின் பேப்பர் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து சம் கேட்டிருக்காங்க. 4 மார்க் டிஃபரன்ஷியேட் ரொம்ப சிம்பிளான டிஃபரன்ஷியேட் வந்து கம்பல்சரி பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் நம்மளுடைய கெமிஸ்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க. 7 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இனர்ஷியாலாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கெமிஸ்ட்ரியில் கேட்டிருக்காங்க. இதில் கெமிஸ்ட்ரியில் அதே பயாலஜியில் கேட்டிருக்க கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை நியூரான் பேஸ்டு ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அந்த ஸ்டெம் செல்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம 1 more டிஸ்ட்ரிக்டோட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் நிறையா பார்க்க போகிறோம். ஸோ 12 1 மார்க். ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்க 1 மார்க்கில் ரிவிஷன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். டிஃபைன் 1 கலோரி, ஓம்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஹைட்ராட்டிக் சால்ட்டு, மேட்ச், ஃபேக்டரி இன்ஃப்ளூஸ் இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அல்லோசம் சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் சம். கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியா, டிஃபரன்ஷியல் கான்வெக்ஷன், கான்கேவ்லஸ், எக்கோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்லாம் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஹைட்ராக்ஸ் கம்பேரிசன் பிஹெச். நெக்ஸ்ட் 7 மார்க் கொஸ்டின் ஸ்னல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லிஸ்ட் எனி பைப்ராடிஸ் அப்ளை ரெண்டுமே ஒரே ஸ்னல்லா மியூ ஈக்குவல் டு சைனை பை சைனர் கம்பேர் பண்ண அந்த கான்செப்ட் தான். கெமிஸ்ட்ரியில் கேட்டிருக்க 2 கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு எக்ஸாம் மெக்கானிசம் கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு. அதுக்கப்புறம் பயாலஜி ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே பிடிஏ கொஸ்டினில் கேட்கறது தான். நெக்ஸ்ட் நம்ம 1 more டிஸ்ட்ரிக்டோட செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் 2020 சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதுலேயுமே நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ராக்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நம்ம செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சினா கூட டெஃபினட்டாக நீங்கள் சயின்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இதில் பாருங்கள் கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது கெமிஸ்ட்ரிலேருந்து கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 7 மார்க் கொஸ்டினும் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. பயாலஜி கொஸ்டின் சயின்டிஸ்ட் வுட் டிஸ்கவர் ஹியூமன் இன்சுலின், வாட் இஸ் இட்ஸ் யூஸ், ட்ரா அண்ட் நீட் த லேபிள் டயக்ராம் ஹியூமன் பேன்க்ரியாஸ். ஸோ ஒரு கேட்டரியில் அப்படியே கம்பேரிசன் ஆக்சின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆக்சின், நெக்ஸ்ட் இந்த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ் ஒரே கேட்டரியில் 7 மார்க் கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 more டிஸ்ட்ரிக்டோட பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 12 1 மார்க்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பவர் ஆஃப் அக்கமடேஷன் ஆஃப் ஐஸ், டங்ஸ்டன் மெட்டல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேட்டகரி மட்டும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து இந்த ஆன்சர் மார்க் நியூட்டன்ஸ் லாஸ் அப்ளிகபிள் போத் ஏ அண்ட் பி கம்பேரிசன் கொடுத்துருக்குது. அதே மாதிரி தான் சீப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நமக்கே தெரியும் ஓர் ஆஃப் அயன் அப்படின்னு ஹேமடைட் சொல்லுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து மாலிகுலர் எத்தனால் வந்து CH3 CH2OH அது C2H5 எடுத்து கம்பேரிசன் பண்ண கூட தான் அந்த டேர்ம் எத்தனோ பட்டன் ஹர்ஸ்பர்கர்னு கொடுத்துருக்கோம். 2 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் இந்த டயக்ராம் வந்து நிறைய டைம் கேட்ட டயக்ராம் தான். அதுக்கப்புறம் கம்பல்சரி சம் வந்து பிஹெச் கேட்டிருக்கேன். பிஹெச் கொடுத்துட்டு பிஹெச்னா ரொம்ப 40 இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி போட்டால் போதும். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் ஒன்றாஞ்சன் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி சம் வந்து ரெசிஸ்டர் சம்மில் போன கொஸ்டினில் பார்த்தது தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கம்பேரிசன் 7 மார்க் கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டின். லாஸ் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மட்டும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் கம்பேரிசன் பண்ணி கொடுத்தேன். நெக்ஸ்ட் 1 more டிஸ்ட்ரிக்டோட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான் கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் தென்காசி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். 12 1 மார்க் இந்த யூனிட் ஆஃப் இதெல்லாம் நிறைய டைம் கேட்டுட்டு புக் பண்ணி இம்பார்ட்டன்ட் மெட்டல்ஸ் அமல்காம்னாவே மெர்க்குரியோட கம்பேரிசன் HG கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. குளோபல் வார்மிங் வில் காசஸ் இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓஆர் டிராஃபிக் சிக்னல் ரெட் இன் கலர் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த கொஸ்டின்ஸ் இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் என்னன்னா, ஸோ இந்த கொஸ்டின் எந்த கொஸ்டின் சார் படிக்கிறதுனா நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஸோ இந்த எந்தெந்த கொஸ்டின் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். படிக்காத கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி அந்த செப்பரேட்டாக படிச்சு டெஃபினட்டாக நீங்கள் நெக்ஸ்ட் வர எக்ஸாமில் நல்லா எழுதலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பப்ளிக் பொறுத்த வரைக்கும் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக தமிழ் மீடியம் தனியாக கொஸ்டின் பேப்பர் கிடையாது. தட் மீன்ஸ் பப்ளிக்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் வந்து தமிழில் கொடுவாங்க. இல்லை தமிழில் கொடுத்துட்டு அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இது நெக்ஸ்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். இந்த ஓவராலாக ஒரே வீடியோவில் மோர் தென் 10 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினில் எல்லாமே மார்க் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் நல்லா எழுதலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஸோ 12 1 மார்க் அப்புறம் ஹவு டஸ் ஆஸ்ட்ரோனட் ஃப்ளோட் இதெல்லாம் நிறைய டைம் கேட்டேன். மேட்ச் நேம் த ஆசிட் தட் ரெண்டர்ஸ் அலுமினியம் பாசஸ் அலுமினியம் பேசிவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
வாட் இட் டிரான்ஸ்பிரேஷன் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். இந்த டயக்ராம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மெட்டாசிஸ் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 22 கால்குலேட் மாலிகுலர் மாஸும் CO2 கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டினில் கம்பேர் எனாமரேட் இம்பார்ட்டன்ஸ் நிறைய டைம் ரிப்பீட் ஆகுது. 3 ரெசிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணிக்கலாம். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், அலாய் ஆஃப் நிக்கல், அதுக்கப்புறம் அவுடர்ஸ் ஆஃப் யூஸ், நியூக்ளியர் ரியாக்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் கேட்டு ஹைக்ரோஸ்கோபிக் அண்ட் பார்த்தீங்கன்னா எலிகன் சப்ஸ்டன்ஸும் எதிர்பார்க்கக்கூடிய. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் கம்பேரிசன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் அண்ட் ட்ரக் டிபெண்டன்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். பயாலஜி வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பாருங்க. ஸோ 12 1 மார்க்கும். நெக்ஸ்ட் ஒரு கலோரி, ஓம் விதி, செவியுணர்வுகளின் அதிர்வெண், நீரேறி உப்பு, ஒரு வினை வேகத்தை பாதிக்கும் காரணிகள், நீல வெட்டல், இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். முயலின் சுவாச குழாய் கொடுத்த இது நிறைய டைம் கேட்டுருங்க. அல்லோசம், செயற்கை ஆக்சிஜன் ஒரு ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அலையின் நிலைலாம் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். நிலைமம், அதுக்கப்புறம் இதில் காடுகளின் முக்கியத்துவம். நெக்ஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பிஹெச் தான். ஸ்னல்லா, ஒளியின் எதுனா இது பண்ணுங்க. ஆல்ஃபா பீட்டால எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. சோப்பு தூய்மையாக்கல் வினைன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மோர் டிஸ்ட்ரிக்டோட தமிழ் மீடியம் கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ நியூட்ரான் இரண்டாம் விதி, ஒளிவிலகலின் வாயுன் பரும விதி, நிலை ஆற்றல், செவியுணர்வுகளின் அதிர்வெண், ஐசோடோப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரியில் பாருங்கள். இதில் சம் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் எப்பவுமே சம் டயக்ராம் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ தொடர்ச்சியாக நம்ம தமிழ் மீடியம் கொஸ்டின் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் தொடர்ச்சியாக தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஃபைனலாக ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஸோ ஓவராலாக இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ மோர் தென் 15 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஒன்லேயே கொடுத்துருக்கோம். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி இருந்தாலும், பயாலஜி இருந்தாலும் முதல்ல டிஃப்ரென்ஷியேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது வேறுபாடுகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை தரவாக படிங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் முன்னால் வந்து ஒரு பிடிஏ கொஸ்டின் 6 பிடிஏ கொஸ்டின், அந்த 6 பிடிஏ கொஸ்டினை மார்க் பண்ணி நீங்கள் எந்த கைடில் படித்தாலும் அந்த கைடில் சொல்லியிருப்பாங்க பிடிஏன்னு. அது யாருமே கேர் பண்ணாதுட்டு இருக்கீங்க. ஆனால் பிடிஏ கொஸ்டின் வந்து பப்ளிக்கில் கண்டிப்பாக எடுப்பாங்க. அப்போ அந்த 6 பிடிஏ கொஸ்டின் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர்னா 2019 2023 வரைக்கும் இருக்கிற பப்ளிக் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மட்டுமே படித்தீங்கன்னா டெஃபினட்டாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம இந்த கொஸ்டின் இந்த இதில் வந்திருக்க இந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ பிடிஏல ப்ரீவியஸ் பப்ளிக்கில் கேட்டிருந்த கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பல டைம் சொல்லுவோம் பிடிஏ கொஸ்டின் படிங்க. சயின்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே பிடிஏ கொஸ்டின் தரவா பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் தொகுத்து தான் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்க செம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் சயின்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். நிறைய பேர் மிஸ் பண்ணுறது ஃபிசிக்ஸில் இருக்க 2 மார்க்கும் கெமிஸ்ட்ரியில் இருக்க 4 மார்க் கொஸ்டினை மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நிறைய டைம் வந்து அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண. ஸோ அதுக்குமே நம்ம சேனலில் கொடுத்துருக்க செம்ம போடுங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் தான். சயின்ஸ் நல்லா படித்து எழுதி பாருங்கள். டயக்ராம் கொஸ்டின்லாம் ட்ரா பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க் போது புக் பேக்கில் இருக்க சூஸு, ஃபில்லப்ஸு, மேட்ச்சு, கிவ் ரிசன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா தான் 12 out of 12 வாங்க முடியும். நிறைய பேர் 1 மார்க் தான் நினைக்கிறேன். ஸோ 1 மார்க்கு ஃபுல் மார்க் எடுத்தீங்களா தான் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை எல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம எல்லாருடைய நோக்கமாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பப்ளிக் வந்து நீங்கள் நல்லா எழுதணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். வரக்கூடிய பப்ளிக் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிவிஷன் எக்ஸாம் ஒவ்வொரு ரிவிஷன் எக்ஸாமும் பப்ளிக்காக நினச்சி எழுதுங்க. இன்னும் கிட்டத்தட்ட லெஸ் தென் 50 டேஸ் வந்துச்சு. 45 டேஸ் தான் பப்ளிக் இருக்குது. ஸோ இருக்கிற இது வரைக்கும் படிக்காதுங்க. இதுக்கு மேலே படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பப்ளிக் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி we would like to say all the best to all the students to write the second division exam in the good manner and also score high marks in the second division exam. Once again, thank you from GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Still now, thank you all.